அஸ்ஸலாமு அலைக்கும். பாரிஸே பிள்ளைகளா கதவை திறடா. உம்மாவின் குரல் வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் எதிரொலித்தது. உம்மாதான் கூப்பிடுறாங்கடா பிள்ளைகளா. டி ஆசியா, போய் கதவை திரடி. தலை வெடிச்சுற மாதிரி இருக்கு. ஆசியா படுக்கையில் புரண்டு படுத்தபடி சலிப்புடன் பதிலளித்தாள். என்னால முடியாது. உன் உம்மா இல்லையா? நீ போய் திறந்து கொடு. இந்த காலை வேளையில் உம்மாவுக்கு என்ன குறைச்சல்? எடா பிள்ளைகளா, உப்பா கூப்பிட்டும் பேச மாட்டேங்கிறார். பாத்திமாவின் குரலில் கவலை கலந்திருந்தது. இந்த உம்மாவோட ஒரு விஷயம், வா பார்ப்போம். பாரிஸ் உம்மாவுடன் உப்பாவின் அறைக்கு நடந்து சென்றான். எழுந்திரு உப்பா, கூப்பிட்டும் ஒரு அசைவுமில்லை. பாரிஸ் காதரின் கையை பிடித்து பார்த்தான். உடல் குளிர்ந்திருந்தது. அவன் ஓடி சாபித்தின் அறைக்கு சென்றான். சாபித்தே பிள்ளை, கதவை திற. குட் மார்னிங் உப்பா. சாபித் கதவை திறந்தான். என்ன உப்பா விஷயம்? டா மகனே, வலியுப்பா, நீ வந்து ஒரு பார்வை பார். படைச்சவன் கூப்பிட்டுட்டான் போல இருக்கு. சாபித் ஸ்டெதாஸ்கோப்பையும் குழலையும் எடுத்து உப்பாவின் அருகில் ஓடினான். என் பொண்ணு பிள்ளைகளா, வலியுப்பா படுத்த படுக்கையா இருக்காரே. பாத்திமா கண்ணீர் வடித்தாள். வலியம்மா, சத்தம் போடாதீங்க, நான் பார்க்கிறேன். சாபித் பரிசோதித்தான். இது இப்போ மரணம் நடந்து நிறைய நேரமாச்சு. நேத்து இரவு எப்பவோ இருக்கும். பாரிஸே, உப்பாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம், பாத்திமா சொன்னாள். எதுக்கு? மரிச்சிட்டார்னு சாபித் சொல்லலையா? அவனும் ஒரு டாக்டர் இல்லையா? பாரிஸின் குரலில் பொறுமையின்மை கலந்திருந்தது. அப்போதே காலை உறக்கத்தை கெடுத்த கூச்சலும் சத்தமும் கேட்டு ஆசியா எழுந்தாள். கண்களை தேய்த்தபடி கீழே நடந்து வரும்போது, டே, உப்பா போயிட்டாரா படைச்சவன் கிட்ட? அவள் மேலே பார்த்தாள். நல்ல புத்தி தோணுச்சு இல்ல படைச்சவனே. திடீரென முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. இன்னைக்கு இரவு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்கோமே படைச்சவனே. ஆசியா, நான் பள்ளிவாசலுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்றேன், பாரிஸ் சொன்னான். டே மனுஷா, உன் உப்பா இறந்து கிடக்கும்போது எதுக்கு உஸ்தாதுக்கு ஃபோன் பண்ணி சொல்ற? இன்னைக்கு ரிசப்ஷன் எப்படி நடக்கும்? ஆசியாவின் குரல் உயர்ந்தது. 1-2 இல்ல, 20 லட்சத்துக்கு பிளாட்டு நம்ம பிள்ளைக்கு ரியாலிட்டி ஷோ மூலமா கிடைச்சது. ஊர்க்காரங்க முன்னாடியும் குடும்பத்தினர் முன்னாடியும் பளபளக்கிற வாய்ப்பு. உன்னால அதை கெடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். பிள்ளைகளோட நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கோம். நான் 10 பவுன் நெக்லஸும் 15,000 ரூபாய் சேலையும் இந்த நிகழ்ச்சிக்காக வாங்கியிருக்கேன். உப்பா இறந்துட்டார்னு ரிசப்ஷனை தள்ளி வைக்க முடியாது. உம்மாச்சி, ஒரு விஷயம் சொல்றேன், ஷாஹின் இடையில் குறுக்கிட்டான். என் நண்பர்கள் எல்லாம் மதியம் கழிச்சு வருவாங்க. வேற வேலை இல்லாம என் சந்தோஷத்தை கெடுத்துடாதீங்க. இறந்தவங்க இறந்துட்டாங்க, சாபித் சொன்னான். அவனுக்கு விவரம் இருக்கு, உங்கள மாதிரி இல்ல. அப்போ உன் உம்மா கிட்ட போய் சொல்லு, ரிசப்ஷன் முடியற வரை அறையை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு. ஆசியா கோபத்துடன் சொன்னாள். நான் எப்படி உம்மாச்சி கிட்ட இதெல்லாம் சொல்றது? பாரிஸ் யோசனையில் மூழ்கினான். அப்ப நான் சொல்றேன். ஆசியா உம்மாவின் அறைக்கு நடந்தாள். மோளே, ஆசியா, உப்பாவோட நிலைமையை பார்த்தியா? பாத்திமாவின் குரல் நடுங்கியது. ஓ, சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டு ஊர்க்காரங்களை கூட்டி சொல்ல வேண்டாம். இறந்தவங்க இறந்துட்டாங்க, அழுது திரும்பி வரப்போறது இல்லையே. உப்பா இறந்துட்டார்னு இன்னைக்கு மாலை நிகழ்ச்சியை தள்ளி வைக்க முடியாது. ரிசப்ஷன் முடிகிற வரை உம்மா அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. ஆசியாவின் வார்த்தைகளை கேட்டு பாத்திமாவால் அழுகையை அடக்க முடியவில்லை. ஆசியா அறையை வெளியே பூட்டினாள். அதில்லாம இங்க வரவங்க உப்பாவையும் உம்மாவையும் பத்தி விசாரிக்க மாட்டாங்களா? ஷாஹின் கேட்டான். அவங்க 2 பேரும் ஒரு ஜியாரத்துக்கு போயிருக்காங்கன்னு சொன்னா போதும், எல்லாரும் நம்புவாங்க. ஆசியா பதிலளித்தாள். பாத்திமா அறையில் தனியாக உட்கார்ந்திருந்தாள். காதரின் அமைதியான முகத்தை பார்த்து நினைவுகள் மனதில் பெருக்கெடுத்து வந்தன. காதரை பெத்தப்போ அவன் உம்மா இறந்துட்டாங்க. பின்னர் உப்பாதான் வளர்த்தார். எங்க கல்யாணத்துக்கு 2 வருஷம் முன்னாடி உப்பாவும் போயிட்டார். பள்ளிவாசல் உஸ்தாதோட முயற்சியால் எங்க நிக்காஹ் நடந்தது. அப்போ 20 சென்ட் நிலமும் ஒரு சின்ன வீடும் தான் இருந்தது. காதர் எப்பவும் காலையில் எழுந்து பள்ளிவாசலுக்கு போய் பழைய கஞ்சியும் மீன் கூட்டானும் சாப்பிட்டு பரம்புக்கு இறங்குவார். மாலையில் குளிச்சுட்டு வந்து பத்திரியும் மீன் கறியும் சாப்பிடுவார். இரவு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வரும் அந்த வரவு எல்லாம் நேற்று முடிஞ்ச மாதிரி. 1 வருஷம் கழிச்சு பாரிஸ் பிறந்தான். 2 வருஷத்துக்கு பிறகு மின்னத். அப்போதைக்கு 1 ஏக்கர் நிலம் கூட வாங்கியிருந்தோம். பின்னர் 5 வருஷம் கழிச்சு குஞ்சு மோள். பாரிஸுக்கு 10 வயசு இருக்கும்போது நல்ல காய்ச்சல் வந்தது. இரவு 12 மணி கழிச்சு அவனை தோளில் சுமந்து 12 கிலோமீட்டர் நடந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். 1 வாரம் கழிச்சுதான் அவனோட காய்ச்சல் தீர்ந்தது. பாரிஸ் 10ஆம் வகுப்புக்கு வந்த போதைக்கு 2 ஏக்கர் நிலமும் வாங்கி வீட்டை புதுப்பிச்சு கட்டினோம். 3 பிள்ளைகளையும் காதர் தன்னாலான வகையில் படிக்க வச்சார். மின்னத்தோட கல்யாணம் வேங்கரைக்கு, குஞ்சு மோளோடது துபாய்க்கு, பின்னர் பாரிஸோட நிக்காகும் நடத்தினார். முதல்ல ஆசியா நல்ல பாசமா இருந்தா.
ஆனா பாரிஸுக்கு வரதட்சணையா கிடைச்சதெல்லாம் பிசினஸ்னு சொல்லி களைஞ்சிட்டா. 5 ஏக்கர் நிலத்துல ஒவ்வொரு ஏக்கரையும் மின்னத்துக்கும் குஞ்சுமோளுக்கும் எழுதி கொடுத்தார். மீதி 3 ஏக்கரும் புறையிடமும் பாரிஸோட கைவசம். சாபித்தி சின்ன வயசுல நாங்க உயிரா பார்த்தோம். பள்ளியில் சேர்க்கும்போது ஊட்டியில இருக்கிற போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பினோம். விடுமுறைக்கு வந்தா பழைய மாதிரி பேசாமல் இருந்துட்டான். ஒரு நாள் பாரிஸ் வந்து சொன்னான், உப்பா டவுன்ல 50 சென்ட் நிலம் பார்த்து வச்சிருக்கேன். நெருப்பு விலை. என் கையில கொஞ்சம் பணம் இருக்கு. மீதியை ஆசியாவோட வீட்ல இருந்து தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வீடும் நிலமும் இருக்கும்போது எதுக்குடா மகனே? காதர் கேட்டார். இந்த கிராமத்துல நிலம் இருந்து என்ன பண்ண? டவுன்ல இருந்தா பிள்ளைகள் வளர்ந்து வருவாங்க இல்லையா? நான் இங்க தங்க போறது இல்ல. வீட்டை விற்க உப்பா சம்மதிக்கலன்னா ஆசியாவோட வீட்டுக்காரங்க முன்னாடி நான் அவமானப்படுவேன். தொடர்ந்த வற்புறுத்தலுக்கு பிறகு காதர் சம்மதித்தார். ஆனா புது வீட்டு வேலை முடிஞ்சப்போ நிலமும் வீடும் ஆசியாவோட பெயருக்கு மாற்றப்பட்டிருந்தது. பெரிய வீடு கட்டினப்போ ஆசியா ஒரு கார் வாங்கணும்னு பிடிவாதம் பிடிச்சா. 50 சென்ட்ல 20 சென்ட் வித்து ஒரு காரும் வாங்கினா. புது உறவினர்கள் வந்தாங்க. காதரோட பரம்பு வேலை அவங்களுக்கு குறைவா தெரிஞ்சது. வெளியே மக்கள் வரத் தொடங்கினர். உப்பா இறந்து கிடக்கும்போது கொண்டாட்டமா? பாத்திமாவின் மனசு வெடிச்சது. வேலைக்காரி ஒரு பாத்திரம் சாப்பாட்டுடன் வந்து போனாள். ஆசியாவோட வீட்டுக்காரர்கள் வந்த சத்தம். இக்காவுக்கு அவங்கள கண்ணெடுத்தா பிடிக்காது. பரம்புல வேலை செய்ய பழகின மனுஷன் அறையில அடைச்சு வச்சப்போ மொத்தமா மாறிப்போனார். காதர் எப்பவும் சொல்வார், நம்ம காலம் முடிஞ்சா வீடும் நிலமும் அவனுக்கு உள்ளதுதானே, பின்ன எதுக்கு பொய்யும் திருட்டும்? ஃபாத்திமா குரானை கையில் எடுத்து ஓதத் தொடங்கினாள். படைச்ச இறைவா, என் காதருக்கு நீ சொர்க்கத்தை கொடுக்கணுமே. மேசை டிராயரை திறந்து தூக்க மாத்திரை பாட்டிலை எடுத்தாள். அவசியம் இல்லாம குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னார். ஒரு நிமிஷம் நின்னாள். பின்னர் ஒரு காகிதமும் பேனாவும் எடுத்து நடுங்கும் கைகளோடு எழுதினாள். பாரிஸே மகனே, நானும் என் இக்காவோட கூட போறேன். என் மகன் எப்பவும் பரபரப்பு தானே. நான் தற்கொலை பண்ணேன்னு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். உப்பாவோட மரணத்தை பார்த்து அட்டாக் வந்ததுன்னு சொன்னா போதும். என் பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் இந்த மாதிரி நிலைமை வராம இருக்க உம்மா படைச்சவன் கிட்ட வேண்டியிருக்கு. தூக்க மாத்திரையை கையில் போட்டாள். ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சாள். காதரோட காலடியில் போய் உட்கார்ந்தாள். சிறையில் இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. படைச்சவன் சொர்க்கத்தோட கதவை திறந்து கொடுத்தான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பெற்றோர்களுக்கும் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆக்கட்டும். ஆமீன்.